ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச சோலோ லெவலிங் சீசன் 7 எபிசோட் 17 பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில தாமஸ் ஆண்ட்ரே எஸ்ராங்கேட்டுக்குள்ள போனோம்னா அதுக்குள்ள கிடைக்கிற ரிவார்டு எல்லாத்துலயும் 80% எனக்கு வேணும்னு சொல்ல அதை வெளியே கேட்டுட்டு நம்ம சூகோ கடுப்பாய் கதை உடச்சிட்டு வந்துட்டு, டேய் நீ பெரிய ஆளா இருந்தா உள்ள போய் எவ்வளவு கிடைக்குதோ நீ எடுத்துக்கோ, நீ எடுக்கிறது உங்க கில்டுக்கு, நான் எடுக்கிறது எங்க கில்டுக்கு, புரிஞ்சுதாடா, நீ தான் பெரிய இவனாச்சே அப்படின்னு சொல்ல அதை கேட்டு இங்க தாமஸ் ஆண்ட்ரே, டேய் உன்னை இங்கே நசுக்கி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட அதை கேட்டு நம்ம சூகவோ, நீ எந்த தைரியத்துல என்னை தோக்கடிக்க முடியும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கெத்தா கேட்க நேருக்கு நேரா நிப்பாங்க ரெண்டு பேரும். சும்மா ஆறா பத்திக்கிட்டு எரியும். அதோட போன எபிசோட் முடிச்சிருக்கோம். வாங்க நம்ம இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்ல நம்ம சேர்மன் சவுலு எல்லா கில்டையும் கூப்பிட்டு கான்ஃபரன்ஸ் மீட்டிங் நடத்துறாரு. அந்த மீட்டிங்ல நம்ம சேர்மன் சொல்றது என்னன்னா, நான் இப்போ உங்களுக்கு இந்த எஸ்ராங்கேட்டை அடுத்து நம்ம என்ன பண்ண போறோன்றத தெளிவா சொல்ல போறேன். இங்க இருக்கிற பெரிய பிரச்சனையே அது வானத்துக்கு மேல இருக்கு. அங்க போறதே பெரிய பிரச்சனையா இருக்கு. அதுக்கு நம்ம ஏர்கிராஃப்டை யூஸ் பண்ணி போலான் இருக்கோம். அதுக்கு வெதர் ரொம்ப கரெக்டா இருக்கணும், இல்லைன்னா அதுவும் ஒரு பெரிய பிரச்சனையாயிரும். இப்ப என்னோட பிளான் என்னன்னு கவனமா கேளுங்க. இங்க இருந்து ஏர்கிராஃப்ட் மூலமா அந்த டஞ்சனுக்குள்ள போறோம். அந்த டஞ்சனுக்குள்ள போன உடனே ஒரே நாள்ல அங்க இருக்க பாஸை கொண்டுட்டு ரிட்டர்ன் வந்துட போறோம். இதுதான் நம்மளோட பிளானு. அது மட்டும் இல்லாம நாளாக அந்த டஞ்சன் கேட்டு கொஞ்சம் கொஞ்சமா கீழே வரும். அது ஏன் கீழே வருதுன்னா, அப்படின்னா அதுக்கு அர்த்தம் டஞ்சன் பிரேக் ஆகி உள்ள இருக்க மான்ஸ்டர்ஸ் எல்லாமே வெளியே வர போகுது. அப்படி நடக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடியே நம்ம உள்ள போய் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு வந்துடணும். இதுதான் நம்மளோட பிளான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேர்மன் சவுல் அங்க இருக்க எல்லாத்தையுமே தெளிவா சொல்ல அதை கேட்டு அங்க இருக்க ரெண்டு பேரும் அவனுக்குள்ள பேசிட்டு இருப்பானுங்க. இவர் என்ன சொல்றாரு, அந்த டஞ்சன் கேட்டுக்குள்ள போறதுக்கே எவ்வளவு பிரச்சனை ஆகும் தெரியல. இவர் என்னன்னா உள்ள போய் ஒரே நாள்ல அந்த பாஸ் எல்லாத்தையுமே கொண்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் நடக்கிற காரியம் தானா அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க பேசிட்டு இருக்க, இங்க பார்த்தா நம்ம தலைவன் தாமஸ் ஆண்ட்ரே, ஆகன்னா ஒரு நிமிஷம், எங்களோட ஸ்கேவஞ்சர்ஸ் கில்டு தனியாக தான், அதாவது செப்பரேட்டாக தான் உள்ளே போவோம். உங்களோட அந்த கொரிய கண்டர்ஸ் கூட நாங்கள் வர மாட்டோம்டா அப்படின்னு சொல்ல அதை கேட்டு அங்கே இருக்க சேர்மன் சவுலு, என்ன பேசிட்டு இருக்கீங்க, அது ரொம்பவே ஆபத்தான டஞ்சன் கேட்டு, அது எஸ்ராங்க் டஞ்சன் கேட்டு, உங்களுக்கு தெரியுமா தெரியாதா, இதுதான் முதல் எஸ்ராங்க் டஞ்சன் கேட்டு. இவ்வளோ ஆபத்தான ஒரு டஞ்சன் கேட்டுக்குள்ள நீங்க தனியாக போறீங்க அப்படி சொல்ல முடியும், நம்ம எல்லாருமே ஒன்னா தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சவுல் அங்கேருந்து கத்த அதை கேட்டு அங்கே தாமஸ் ஆண்ட்ரே சொல்லுவான், ஆக்கண்ணா என்ன எப்படி பேசுறீங்க, மறந்துட்டீங்களா, நீங்க தானே இதை போட்டியா மாத்துனீங்க, நாங்க எடுக்கிறது எங்களுக்கு, நீங்க எடுக்கிறது உங்களுக்குன்னு, அப்படின்னா நாங்களும் இதை போட்டியா தான் நினைப்போம். ஆமா இதை நீங்க சொல்ல, அந்த பொடிப்பைய சொன்னானே அந்த பையன் எங்க போனான், சூகோ சேரு காலியா இருக்கு பயந்து ஓடி போயிட்டானா, இந்த மாதிரி பொடி பையனை வச்சுட்டு என்கிட்ட இவ்வளவு தைரியமா பேசுனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாமஸ் ஆண்ட்ரே செம்ம கெத்தா திமுறா உட்காந்துட்டு இருப்பான் பாருங்க. அதை பார்த்துட்டு சேர்மன் சவுலு, நேத்து நடந்ததை இவன் இன்னும் மறக்கல போற இருக்கு, கொஞ்சம் விட்டுருந்தா இந்த இடமே துவம்சமாயிருக்கும், இவங்க ரெண்டு பேர்த்தையும் சண்டை போட விட்டா இங்க நிலைமை ரொம்ப மோசமாயிரும், நல்ல வேளை அந்த சண்டையை நடக்க விடாம தடுத்துட்டோம், இல்லைன்னா என்ன ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி நம்ம தாமஸ் ஆண்ட்ரேக்கும் சூகோக்கும் சண்டை நடக்கிற மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அதை அப்படியே தடுத்து நிப்பாட்டிட்டாங்க. ஏன்டா தடுத்து நிப்பாட்டினீங்க, சண்டை போட்டிருந்தா இன்னும் நல்லா இருக்கும், எவ்வளவு ஆவலை வெயிட் பண்ணிட்டு வந்துருமா ஒரு வாரமா, சண்டை போடாம இப்படி விலக்கி விட்டாங்களே, நீங்களா நல்லா இருப்பீங்களாடா, சரி விடுங்க. அப்புறமா இந்த பக்கம் நம்ம சேர்மன் சவுலு இங்க தாமஸை பார்த்துட்டு, இவன் சூகோவை தான் டார்கெட் பண்றான், சூகோவை விட மாட்டான் போல இருக்கு, சூகோ மேல ஒரு கண்ணு வச்சுக்கணும் அப்படி சொல்லிட்டு நம்ம சவுல் அப்படி மனசுல யோசிச்சுட்டு இருக்க. அப்புறம் தாமஸ் ஆண்ட்ரே, ஆமா அந்த சூக பையன் எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு அங்க பார்க் இருக்கான் பாருங்க வில்ல பையன், அவன் சொல்லுவான், அவன் ரைடுக்கு போயிருக்கான் டஞ்சன் கேட்டுக்குள்ள அப்படின்னு சொல்ல அதை கேட்டு தாமஸ் ஆண்ட்ரே, என்னது டஞ்சன் கேட்டுக்குள்ள ரைடுக்கு போயிருக்கானா, இப்போ ஒரு முக்கியமான மீட்டிங் போயிட்டு இருக்கு, அவன் டஞ்சன் கேட்டுக்குள்ள எப்போ போகணும் எப்போ போகக்கூடாதுன்னு தெரியாதா, இவன் என்ன இப்பவும் டஞ்சன் கேட்டுக்குள்ள போய் சண்டை போட்டுட்டு இருக்கான், ஒருவேளை சின்ன பையலா இருப்பானோ, இவனை போய் நான் பெரிய லெவல் ஹண்டர் நினைச்சிட்டு இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு அந்த வில்ல பையனை பார்த்து நம்ம தாமஸ் ஆண்ட்ரே கேட்பாரு, அவன் கண்ணா நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு அவன் சொல்லுவான், நான் தான் பார்க் டோஜின் அப்படின்னு அவன் சொல்ல அதை கேட்டு தாமஸ் ஆண்ட்ரே, ஓஹோ நீ தான் அந்த சூகோ கூட சேர்ந்து இந்த எஸ்ராங்கன்ற மாறினியா, நீங்க ரெண்டு பேர் தானே புது எஸ்ராங்கன்று அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு பார்க் டோஜினும், ஆமா நான் தான் புது எஸ்ராங்கன்று, உங்களை மாதிரி ஒரு நேஷனல் லெவல் ஹண்டர் இங்க பாக்குறதுக்கு எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாமஸ் ஆண்ட்ரேக்கு காக்கா பிடிச்சிட்டு இருக்கான் இந்த வில்ல பையன். அதை கேட்டுட்டு அந்த தாமஸ் ஆண்ட்ரேக்கு ஒரே சந்தோஷம், கண்ணா உன்னை பார்த்தா ரொம்ப நல்ல பையன் மாதிரி தெரியுது, அந்த சூகோ தான் ஒரு பொடி பையன் அறிவில்லாதவன், உன்னை பார்த்தா உனக்குள்ள அதிக திறமையும் மரியாதை இருக்கிறது தானாவே தெரியுது கண்ணா, உனக்கு விருப்பம் இருந்தா என்னோட கில்ல வந்து நீ எப்ப வேணாலும் சேர்ந்துக்கலாம், இப்ப இருக்கிற கில்ல உனக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்க போறானுங்க, என்னோட கில்ல உனக்கு தாராளமா கிடைச்சிக்கிட்டே இருக்கும், கொஞ்சம் யோசிச்சுப்பார் அப்படின்னு சொல்ல அதை கேட்டு லிம்டைக்கு பதறிடுவான். ஐயோ என்னடா சொல்ற, டே ஏன்டா இப்படி என் வயிற்றுல கை வைக்கிற, இவனை என்னோட கிட்ல சேர்க்கறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்ட தெரியுமாடா, காக்கா வடைய தூக்கிட்டு போற மாதிரி அசால்ட்டா சொல்றியாடா, ஒருவேளை போயிருவானோ அப்படின்னு சொல்லிட்டு லிம்டைக்கு பதறுவான் பாருங்க. அதை கேட்டு பார்க்க சொல்லுவான்,
யோசிக்கிறேன், உங்களோட இல்ல வரவா வேண்டாமான்னு நான் யோசிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு யோசிச்சு சொல்றேன்னு சொல்லிடுவான். அதை கேட்டு நம்ம தாமஸ் அன்றையும் சரி கண்ணா, இப்போ அந்த எஸ்ரேங் டஞ்சன் கேட்டுக்குள்ள யார் முதல்ல போறதுன்னு முடிவு பண்ணலாமா? என்கிட்ட ஒரு காயின் இருக்கு, அதை நான் சுண்டி விடுவேன். அதுல ஹெட்ஸ் விழுந்தா எங்களோட ஸ்கேவஞ்சர்ஸ் கில்டு தான் போவாங்க, டெய்ல்ஸ் விழுந்தா வேணா நீங்க போங்க. இதுதான் கடைசி முடிவு, புரியுதா? அப்படி சொல்லிட்டு தாமஸ் அன்றை அவனோட காயினை சுண்டி விடுவான் பாருங்க. அதை பத்தி எல்லாருமே சாக்காய் அப்படி முழிச்சிட்டு இருப்பானுங்க. அப்படியே அங்க கட் பண்ணா இந்த பக்கம் அந்த பூச்சிகளின் மோனாருக்கு வாரிசு இருக்கா பாத்தீங்களா, அர்சா. அவ நம்ம வில்ல பையன்ட்ட பேசிட்டு இருப்பா. அவ சொல்லுவா, ஏய் பார்க்கு, நீயும் அவங்க கூட எஸ்ராங் டஞ்சன் கேட்டுக்குள்ள ரைட்டுக்கு போறியா அப்படி சொல்லிட்டு கேட்க, அதை கேட்டு வில்ல பையன், நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், உன்னோட இந்த சின்ன சின்ன இத்து போன பூச்சியை வச்சு என்ன வேவு பார்க்க கூடாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு கோமா கேட்க, அதை கேட்டு அந்த அரசாவும், இல்ல நான் அந்த சூகாவை தான் வேவு பார்க்கணும்னு நினைச்சேன், அது அப்படியே ஒன்னையும் வேவு பார்த்துருச்சு, நான் வேணும் பண்ணலப்பா. நான் அந்த சூகாவை வேவு பார்த்ததுல என்ன தெரிஞ்சுதுன்னா, அவன் டஞ்சன் கேட்டுக்குள்ளதான் 3 நாளா ரைட் பண்ணிக்கிட்டே இருக்கான். எதுக்காக? தாமஸ் ஆண்ட்ரேவை எப்படியாச்சும் தோக்கடிக்கணும்னு அவன் அப்படியே கங்கணம் கட்டிட்டு சுத்திட்டு இருக்கான். அவனோட முழு குறிக்கோளு தாமஸ் ஆண்ட்ரேவை தோக்கடிக்கணும் தான். அவன் அப்படியே தாமஸ் ஆண்ட்ரே மேல குறியா இருக்கனால நம்மளை பத்தி அவன் கண்டுக்கவே இல்லை. நம்மளோட அந்த ஆரா பவர் எதுவுமே அவனுக்கு தெரியவே இல்லை. அது நம்மளுக்கு ரொம்ப நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா நீ அந்த சேடோ மூணாருக்கு வாரிசு கூட தானே டஞ்சனுக்குள்ள ரைட்டுக்கு போற, நீ எப்பவுமே அவன் கூட தானே இருக்கிற, ரொம்ப ஜாலியா ஃபன்னா விளையாண்டுக்கிட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி, இப்படி நீ அவன் கூட ரொம்ப ஃப்ரெண்டா இருந்துட்டு அவன் முதுகுல குத்துறது உனக்கு ரொம்ப ஜாலியா தானே இருக்கும் சொல்லு அப்படி சொல்லிட்டு கேட்க, அதை கேட்டு அந்த வில்ல பையன் சொல்லுவான், என்னது ஃப்ரெண்ட்ஷிப்பா? அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற கான்செப்டே எனக்கு புரியல, அதை வச்சு அவனை அழிக்க முடியும் நீ நினைக்கிறியா அப்படி சொல்லிட்டு கேட்க, அதுக்கு அரசாவும், உனக்கு ஃப்ரெண்ட்ஸ்னால என்னன்னு தெரியாதா பாவுண்ட நீ, சரி விடு, நம்ம இப்போ அந்த டஞ்சன் கேட்டுக்குள்ள போறோம்ல அதை பத்தி பேசுவோமா அப்படி சொல்லிட்டு கேட்க, அதை கேட்டு அந்த வில்ல பையன், என்னது டஞ்சன் கேட்டுக்குள்ள நாங்க போறோம், நீ எதுக்கு உள்ள வர அப்படி சொல்லிட்டு கேட்க, அதுக்கு அந்த அரசா சொல்லுவா, ஏன்னா நாங்க தானே அந்த டஞ்சன் கேட்டையே கிரியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவா பாருங்க. அதை கேட்டு அந்த வில்ல பையன் ஷாக் ஆயிருவான். என்னது, நீங்க தான் டஞ்சன் கேட்டையே கிரியேட் பண்ணீங்களா? எப்படி உங்களால அந்த டஞ்சன் கேட்டை கிரியேட் பண்ண முடியுமா? இந்த பவர் எப்படி உங்கள்கிட்ட இருக்கு அப்படி சொல்லிட்டு கேட்க, அதை கேட்டு அரசா சொல்லுவா, அது எங்களோட பியாவோட பவர் வச்சு தான் நாங்கள் உருவாக்கணும் அப்படின்னு சொல்ல, அங்க ஒரு குட்டி பொண்ணு ஓடி வரா போறங்க. வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டு இருப்பான். இவ யாருன்னு கேட்டீங்கன்னா, இவ தாங்க மோனார்க் ஆஃப் டிரான்ஸ்பிகரேஷனோட வாரிசு. அந்த முக்காடு போட்டு கிளம்ப மாதிரி இருப்பான் பாருங்க. அவனுக்கு அந்த டஞ்சன் கேட்டு போர்ட்டல் இதெல்லாமே தாராளமா எவ்வளவு நாளும் ஓபன் பண்ண முடியும். அந்த பவர் தாங்க இந்த சின்ன பொண்ணுகிட்ட இருக்கு. அந்த சின்ன பொண்ணு அப்படி குழந்தை மாதிரி ஓடி வந்துட்டு இருக்க. அதை பார்த்துட்டு அந்த அரசா பொண்ணு அந்த வில்ல பையன்ட்ட சொல்லிட்டு இருப்பா, இவதான் பியா, இவகிட்ட இந்த மாதிரி பவர் நிறையா இருக்கு. ஆனா இப்போதைக்கு அந்த பவர் ஓரளவுக்கு கண்ட்ரோலா இல்லை, ஒரு மாதிரி வித்தியாசமா தான் இருக்கு. அந்த வானத்துல டஞ்சன் கேட்டு ஓபன் பண்ணா பாருங்க, அது வானத்திலே இருக்காது, கொஞ்சம் கொஞ்சமா கீழே வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதை கிட்ட அந்த பியா பொண்ணு இருக்கா பாருங்க, அத்தா என்ன சொல்ற, இந்த மாதிரி என்ன சொல்லி அசிங்கப்படுத்தாது, அவன்கிட்ட ஏன் எல்லா பிளானையும் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்புறமா இவன் இருக்கான் பாருங்க அந்த வில்ல பையன். அப்படி இந்த பொண்ணு பியா பொண்ணை பார்த்துட்டு, ஓ இவகிட்ட இந்த அளவுக்கு பவர்லாம் இருக்கா அப்படின்னா அது கண்டிப்பா எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆமா, இவளோட இந்த பவர் வச்சு இந்த உலகத்துல இருந்து வேற ஒரு உலகத்துக்கு போர்ட்டலாம் ஓபன் பண்ண முடியுமா அப்படி சொல்லிட்டு கேட்க, அதை கேட்டு அந்த அரசாவோ, இல்ல அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, உண்மையான மோனார்க்கே வந்தாலுமே அது நடக்கிறது ரொம்ப கஷ்டம். நீ இவன் மேல குறியா இருக்க மாதிரி தெரியுது, கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு, பியா மேல உன் கண்ணு போகக்கூடாது. அவளை நீ டார்கெட் பண்ணி ஏதாச்சும் பண்ணணும்னு நினைச்ச, உன்னை பத்தி உண்மையான அடையாளத்தை நான் சூக கிட்ட சொல்லிடுவேன். அப்புறம் என்ன நடக்கணும் உனக்கே தெரியும்ல. இந்த பியா கிட்ட நீ வச்சுக்காத, அவ எனக்கு ரொம்ப முக்கியம். சரி விடு, எப்படியும் நம்ம அந்த எஸ்ராங் கேட்டுக்குள்ள போய் சண்டை போட போறோம். நான் இப்போ உனக்கு ரொம்ப நம்பிக்கையா இருக்க போறேன், வா கையை கொடு, நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து சண்டை போடலாம், நான் உனக்கு நம்பிக்கையா இருப்பேன் அப்படின்னு அந்த பூச்சிகளின் மோனார்க்கோட வாரிசு அரசா சொல்ல, அது கேட்டு இந்த வில்லமையை சொல்லுவான், எனக்கு வேற வேலை இருக்கு. அந்த தாமஸ் ஆண்ட்ரே நேஷனல் லெவல் ஹண்டர், அவனை நான் என்னோட கண்ட்ரோல் எடுத்து என்னோட மற்ற அடிமைகள் மாதிரி அவனையும் ஒரு அடிமையா மாத்த போறேன். அவனை வச்சு பெரிய குழப்பத்தையே உருவாக்க போறேன். அதுதான் என்னோட திட்டம் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு அந்த அரசா இருக்கா பாருங்க, அவ சொல்லுவா, ஓ நீ அந்த லீ எஸ்ராங் கண்ட்ருக்கு அப்புறம் ஸ்ட்ரைட்டா நேஷனல் லெவல் கண்ட்ருக்கே போறியா? ரொம்ப ஃபாஸ்டா தான்ப்பா இருக்கிற. ஆனா இந்த அளவுக்கு ஃபாஸ்ட் உனக்கு ஓகே தானா? எது எப்படியோ அந்த நேஷனல் லெவல் கண்ட்ரை நீ அடிமையாக்கிட்டேன்னா அவனை வச்சு மற்ற கண்ட்ரிலாம் போடுத்துடலாம்ல, அவன் நம்மளுக்கு உதவியாக தான் இருப்பான். சரி கரெக்டு தான், நீ எடுக்கிற முடிவு எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. சரி வா, நானும் உன் கூட வரேன், ஒன்னா சண்டை போடலாம் அப்படி சொல்லிட்டு சொல்ல, அதை கேட்டு இந்த வில்லப்பையன் பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருப்பான். அப்படி நடந்து போயிட்டே சொல்லுவான், உன் வேலையில நானும் என் வேலையில நீயும் குறுக்கிடவே கூடாது, அதுதான் நம்மளுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு நடந்து போயிட்டே இருப்பான் பாருங்க. அப்புறம் அந்த அரசா பொண்ணு கேப்பா, சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ ஏன் நான் அந்த டஞ்சன் கேட்டெல்லாம் ஓப்பன் பண்ணேன்னு கேட்கவே இல்லை அப்படி சொல்லிட்டு சொல்ல, அதை கேட்ட இந்த வில்ல பையன்,
அதை பத்திலாம் எனக்கு கவலையே இல்ல. நம்மளுக்குள்ள இருக்கிறது வெறும் டீல் மட்டும்தான். அதனாலதான் நான் இங்க உன் கூட இருக்கிறேன். அது மட்டும் இல்லாம நீயே சொல்லலையே எதுக்காக அந்த டஞ்சன் கேட்டை ஓபன் பண்ணேன்னு. அப்படி நீயே சொல்லாத போது நான் எதுக்கு உன்கிட்ட கேட்கணும்? என் மேல நம்பிக்கை இல்லைனா உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்ல பையன் போர்ட்டல் ஓபன் பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு போக அதை பார்த்துட்டு இந்த அரசா இருக்கா பாருங்க, அவ சொல்லிட்டு இருப்பா, இந்த பையன் எப்ப பாரு சிடுனே இருக்கான், இவன் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை போலயே அப்படின்னு சொல்லிட்டு அவ யோசிச்சுட்டு இருக்க. பக்கத்துல அந்த சின்ன பொண்ணு பியா இருக்கா பாருங்க, அவன் அந்த அரசா பொண்ணை பார்த்துட்டு, ஏய் இவன் கூட ஃப்ரெண்டா இருக்கலாமா, இவனை பார்த்தாலே ரொம்ப மோசமான ஆளா தெரியுதே, இவன் எல்லாமே பண்ணிட்டு இட்டாயத்தை இந்த பூமிக்குள்ள கொண்டு வந்துட்டானா நம்மளுக்கு ஏதாச்சும் பாதிப்பாகாதா, அவன் என்ன டஞ்சன் கேட் எல்லாம் ஓப்பன் பண்ணின்னு ஃபோர்ஸ் பண்ணா நான் என்ன பண்றது, என்னோட உடம்பு அப்படியே சுக்குநூறா உடஞ்சி நான் இறந்து போயிடுவேன், எனக்கு ரொம்ப பயமா இருக்குது, அந்த சிஸ்டம் அது நம்ம பக்கம் தானே இருக்கு, அதை நம்மளை காப்பாத்துல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அர்சா பொண்ணை பார்த்து கேட்க, அதை கேட்டு அந்த அர்சாவோ, பியா நீ அந்த சிஸ்டம் நம்மளுக்கு உதவி பண்ணுமா பண்ணாதான்னு சிஸ்டம் மேலேயே சந்தேகப்படுறியா, நீ அந்த சிஸ்டம் கொடுத்த டாஸ்க்லாம் செஞ்சனால உனக்கு என்ன நடந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வித்தியாசமா பேச, அதை பார்த்துட்டு அந்த பியா பொண்ணு பயத்துல ஐயோ என்ன தப்பா கிட்டோமா பயம்படுத்துறாளே பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் பார்த்துட்டு இருக்க. அப்புறம் அந்த அர்சா சொல்லுவா, அந்த சிஸ்டம் உனக்கு கொடுத்த டாஸ்க்னால என்ன நடந்தது, உன்னால இதுக்கு முன்னாடி சாதாரணமான ஒரு சின்ன சைஸ் டஞ்சன் கேட்டையே ஓபன் பண்ண முடியாது, ஆனா அந்த சிஸ்டம் கொடுத்த டாஸ்க் எல்லாத்தையுமே நீ செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் உன்னால ஒரு எஸ்ராங் கேட்டையே ஓபன் பண்ண முடிஞ்சது இல்லையா, உனக்கு புரியுதா பியா, நீ வளர்ந்துக்கிட்டே இருக்க, அது உன்னை வளர்த்துக்கிட்டே இருக்கு, ஒரு நாள் உன்னை ஒரு பெரிய மோனார்க்கா அது கண்டிப்பா மாத்தும் அப்படின்னு டெரரா பேசிட்டு டக்குன்னு அப்படி முட்டி போட்டு கட்டி பிடிச்சிருவா பியாவை. பியா பயப்படாத பியா நான் உன் கூடயே இருப்பேன் அப்படி சொல்லிட்டு நார்மலா பேச ஆரம்பிச்சிருவா. அப்படி சொல்லுவா பாருங்க, பியா பயப்படாத, அந்த சிஸ்டம் நம்மளுக்கு கண்டிப்பா உதவி பண்ணும், நீ இந்த டைமென்ஷனல் ரிட்ருக்குள்ள தனியா மாட்டிக்கிட்டு என்ன பண்றது தெரியாம முழிச்சிட்டு இருந்தப்போ இந்த சிஸ்டம் தான் எனக்கு டாஸ்க் கொடுத்து உன்னை கண்டுபிடிக்க வச்சது, அதனால இந்த சிஸ்டத்தை நம்பு, அது கண்டிப்பா நம்மள ஒரு பெரிய மோனார்க்கா மாத்தும் அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட அந்த பியா பொண்ணும் நான் நம்புதேன் இதுக்கப்புறம் நான் டவுட் பட மாத்தேன் மன்னிச்சிரு அப்படி சொல்ல அந்த சின்ன பொண்ணால. அந்த பக்கம் பார்த்தா இன்னொருத்தன் பயங்கரமான கையில வெப்பனை வச்சு நின்று இருப்பான். இவன் எந்த மோனார்க்கோட வாரிசு இன்னும் ரிவீல் பண்ணவே இல்லை, இவனை வச்சு ஏதோ பயங்கரமான சம்பவம் பண்ண காத்திருக்காங்க போல இருக்கு. அப்புறமா இந்த அர்சா அவ சின்ன பொண்ணை பார்த்து அழுதுட்டு இருக்க, டப்புன்னு பார்த்தா சிஸ்டம் பாப்பாகும். அதை பார்த்துட்டு அந்த அர்சா ஓ புதுசா ஒண்ணு வந்திருக்கு பார்க்கலாமா அப்படி சொல்லிட்டு பார்த்தா அந்த சிஸ்டம் சொல்லும் பாருங்க, இந்த பிளேயர் அதாவது இந்த பியா இருக்கா பாத்தீங்களா, இவளுக்காக இந்த சிஸ்டம் வந்திருக்கு, அதுல சொல்லும் பியா இவ சக்சஸ்ஃபுல்லா ஒரு டஞ்சன் கேட்டை ஓபன் பண்ணிட்டா, இவளுக்கு வந்திருக்க புது டாஸ்க் என்னன்னா அந்த டஞ்சன் கேட்டுக்குள்ள இருக்கிற ஃப்ராஸ்ட் மோனார்க்கோட வாரிசை கண்டுபிடிச்சி அவங்கள உங்க டீமோட சேர்த்துக்கணும், உங்க கூட சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டம் சொல்ல, அந்த டாஸ்கி அந்த அர்சா ஓ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியா இருப்பா. இந்த சிஸ்டம் இவங்களுக்கும் டாஸ்க் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஓ அப்படின்னா அந்த டஞ்சன் கேட்டுக்குள்ள ஃப்ராஸ்ட் மோனார்க்கோட வாரிசு தான் இருக்கானா, அப்படியே அங்க கட் பண்ணா இந்த பக்கம் அந்த எஸ்ராங் கேட்டு முன்னாடி எல்லா ஹண்டர்ஸும் ரைட்டுக்கு ரெடியா இருப்பாங்க, பக்கத்துல அந்த ஏர்கிராஃப்ட் நிக்கும். இந்த பக்கம் பார்த்தா நம்ம தாமஸ் ஆண்ட்ரே அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட பேசிட்டு இருப்பான். இங்க பாரு லாரா, இந்த மாதிரியான ஒரு எஸ் ரேங்க் டஞ்சன் கேட்டுக்குள்ள ஏ ரேங்க் பி ரேங்க் ஹண்டர்ஸ் கூட மைனிங் வேலை பார்க்கறதுக்கு தான் லாய்க்கு, இந்த மாதிரி ஒரு எஸ் ரேங்க் கேட்டு யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல திடீர்னு இங்க வந்திருக்கு, இந்த மாதிரி ஒரு இக்கட்டான நேரம் உருவாக்கிருக்கு, இதை பத்தி நீ என்ன நினைக்கிற லாரா அப்படி சொல்லிட்டு தாமஸ் ஆண்ட்ரே கேட்க, அதை கேட்டு அந்த லாரா அசிஸ்டன்ட் பண்ண சொல்லுவா, என்ன சொல்றீங்க தாமஸ், நீங்க தான் எப்பவுமே பணம் அதிகாரம் இதை பத்தி மட்டும்தானே கவலைப்படுவீங்க, இதை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க அப்படி சொல்லிட்டு கேட்க, அதை கேட்டு தாமஸ் ஆண்ட்ரேயும் நீ கரெக்டா தான் சொன்ன, எனக்கு எப்பவுமே பணம் அதிகாரம் இது மட்டும்தான் முக்கியம், ஆனா அதுல இப்போ கொஞ்சம் ரொமான்ஸையும் சேர்த்துக்கலான் இருக்கேன் இந்த டஞ்சன் கேட்டை பார்த்ததுல இருந்து, இந்த மாதிரியான ஒரு டஞ்சன் கேட்டை சமாளிக்கிறதுக்கு ஒரு ஹீரோ தேவை, இதுக்காகவே பிறந்த என்ன மாதிரி ஒரு ஹீரோ தேவை அப்படின்னு சொல்லிட்டு தாமஸ் ஆண்ட்ரே சும்மா கெத்தா நின்றுட்டு இருக்க. டக்குன்னு பார்த்தா பின்னாடி ஒரு சத்தம் கேட்கும், யாரு நம்ம தலைவன் சங் சூகோ தாங்க. அவங்க வந்துட்டு என்னது ஹீரோவா, நீ ஏன் காசுக்காக இங்க வந்திருக்க, நீலாம் எதுக்கு ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்க அப்படி சொல்லிட்டு நம்ம சூகோ இங்க தாமஸ் ஆண்ட்ரே கிட்ட வந்து பேச, அங்க தாமஸ் ஆண்ட்ரே சூகோ பார்த்து செம்ம கடுப்பாயிருவான். ஏய் சூகோ என்ன பேசிட்டு இருக்க, இத்தனை நாளா நீ எங்கடா போன, இப்போ வந்து நிக்கிற, உனக்கு அந்த சவுல் சொன்னாலா இல்லையா, நாங்க தான்டா முதல்ல அந்த எஸ்ரேங்க் டஞ்சனுக்குள்ள போவோம், அதுக்கப்புறம் தான் நீ எனக்கு பின்னாடி தான் வரணும், அதுவும் ரொம்ப கேப்புடு தான் வரணும், புரியுதா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அதை கேட்டு நம்ம ஹீரோ சூகவோ
போடா என்னமோ சின்ன பையன் மாதிரி நான் தான் ஃபர்ஸ்ட் போவேன் செகண்ட் போவேன்னு பேசாம அங்கிட்டு போ அப்படி சொல்லிட்டு நம்ம சூகா அவனை கண்டுக்கிடாம அசால்ட்டா போவார் பாருங்க. அப்புறம் இங்க தாமஸ் ஆண்ட்ரே அவனோட அசிஸ்டன்ட் லாரா கிட்ட கேட்பான், இங்க பாரு லாரா, இந்த சங் சுகோவை நம்ம அந்த ஹண்டர் அசோசியேஷன்ல எப்போ கடைசியா பார்த்தோம் அப்படி சொல்லிட்டு கேட்க, அதுக்கு லாராவோ, தாமஸ் நம்ம இவனை 3 நாளைக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு தாமஸ் ஆண்ட்ரையோ, 3 நாளைக்கு முன்னாடி தானே பார்த்தோம், என்னமோ 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரி இவனோட பவரு ரொம்ப வித்தியாசமா இருக்குது, இந்த அளவுக்கு இவனோட பவர்ல எப்படி சேஞ்ச் வந்துச்சு எனக்கு ஒண்ணுமே புரியல, இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த சூவ இவன் இல்ல, இவனோட பவரை பார்த்தா என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு தாமஸ் ஆண்ட்ரே ஒரு நிமிஷம் பீதி ஆயிடுவாங்க. அப்ப நம்ம தலைவன் சங் சூகோவோட ஆறாவை காப்பாங்க பாருங்க, சும்மா பத்திக்கிட்டு எரியும். நம்ம சூகோ இப்ப எந்த அளவுக்கு பவரா மாறி இருக்காருன்னு தெரியலையே. அப்புறம் நம்ம ஹீரோ சூகோ அந்த எஸ்ரங்கேட்ட பாக்குறதுக்காக முன்னாடி போய் அண்ணாந்து வானத்துல பாப்பாரு பாருங்க. பார்த்துட்டு, ஓ இதுதான் எஸ்ரங்கேட்டா, நான் இதுக்கு முன்னாடி போன கேட்டை விட இது பார்க்கறதுக்கே ரொம்ப பயங்கரமா இருக்கு, அப்படின்னா இதோட டேஞ்சர் லெவலும் ரொம்ப அதிகமா இருக்கும், அப்படி உள்ள என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சீரியஸா யோசிச்சுட்டு இருக்க. அப்படி நம்ம ஹீரோ சூகோ யோசிக்கிறத இந்த பக்கம் சாய் பேக்கு லிம்டேக்கி இவங்கெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்களா, அங்க சாய் இருக்காரு பாருங்க, என்ன இவன் ரொம்ப சீரியஸா யோசிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மனசுல யோசிச்சுட்டு அங்க நம்ம ஹீரோ சூகோ கிட்ட அந்த சாய் கேப்பாரு, ஏப்பா என்னப்பா இவ்வளோ சீரியஸா யோசிக்கிறியே, எல்லாம் கரெக்டா தான் ப்ரிப்பேர் ஆயிருக்கியா, எல்லாம் ரெடியா, பிளான் இருக்கா, நம்ம அந்த ஸ்கேவஞ்சர்ஸ் கில்டு முக்கியமா அந்த தாமஸ் ஆண்ட்ரே திமிரு பிடிச்சவங்க கிட்ட தோத்துற மாட்டோமே, உன்னை நம்பிதான்ப்பா வரோம், ஏதாச்சும் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாய் கேட்க, அதை கேட்டு நம்ம ஹீரோ சூகவோ, அதுக்கு வாய்ப்பே இல்லை, நம்ம தான் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சுகோ சும்மா மாசா சொல்லுவார் பாருங்க. அப்புறம் என்ன, ஒரு வழியா அங்க இருக்க எல்லா ஹண்டர்ஸும் ரைடுக்கு ரெடி ஆயிட்டாங்க. எல்லாரும் அவங்களோட ஏர்கிராஃப்ட்ல ஏர்கிராஃப்ட் அப்படியே அந்த எஸ் ரேங்க் டஞ்சன் கேட்டை நோக்கி சீறி பாயுது. எல்லாருமே உள்ள போறாங்க. அப்போ எஸ் ரேங்க் டஞ்சன் கேட் ரைட் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போக பார்த்தா சும்மா எல்லாரும் பட்டைய கிளப்ப போறாங்க அப்படின்னு நினைச்சா, உள்ள பார்த்தா அவங்க போன ஏர்கிராஃப்ட் எல்லாம் அப்படியே உடஞ்சி கீழே விழுந்து தீ பிடிச்சி எரிஞ்சிட்டு இருக்கு. அங்க சுத்தி பனியா இருக்கு. அவங்க வந்த ஏர்கிராஃப்ட் எல்லாம் பாருங்க எப்படி தீ பிடிச்சி எரிஞ்சிட்டு இருக்குதுன்னு. அப்படி இந்த பக்கம் நம்ம ஹீரோ சுகோ அப்படியே கண்ணை முழிக்கிறாரு. அவர் அப்படியே அந்த பனியில கீழே படுத்து கிடக்க, கண்ணை முழிச்சா சுத்தி அந்த ஏர்கிராஃப்ட் உடஞ்ச அந்த சின்ன சின்ன பார்ட்ஸா இருக்குது. நம்ம ஹீரோ சுகோ கண்ணை முழிச்சிட்டு, இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு முழிப்பாரு பாருங்க. இதோட இந்த எபிசோட் முடிச்சிட்டாங்க. சே, என்ன நடந்ததுன்னு ஹீரோக்கும் தெரியல, நம்மளுக்கும் தெரியல, அது அடுத்த வாரம் தாங்க தெரியும். இப்படியாடா சஸ்பென்ஸா முடிப்பீங்க, ஐயோ என்ன நடந்தது தெரியலையே, அதை நம்ம அடுத்த வாரம் வர வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதோட இந்த எபிசோடு இங்க முடியுது. இவங்களும் சஸ்பென்ஸ் கொடுத்து பழகிட்டாங்க, நம்மளும் சாக்காயி பழகிட்டோம். வேற என்ன பண்றது, அடுத்த வாரம் வர வெயிட் பண்ணுவோம். யாருக்கெல்லாம் அடுத்த எபிசோடு வேணும்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட்ல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல பாக்குறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.